அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷனா ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல பார்க்க போறோம்னா, இந்தியாவின் புகழ்பெற்ற சமூக ஆர்வலரான அண்ணா ஹசாரே பற்றி பார்க்க போறோம். நமக்கு எல்லாம் பெரிய படிப்பு படித்துவிட்டு சமூக ஆர்வலராக இருக்க கூட விரும்ப மாட்டோம். ஆனால் அவர் பொருளாதார நெருக்கடி காரணமாக பள்ளி படிப்பை தொடங்க முடியாமல் 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். பிறகு பூ விற்பனை செய்து குடும்பத்தை ஆதரித்து மேற்படிப்பை கற்றார். பிறகு இந்திய ராணுவத்தில் பணியாற்றினார். இவரின் இயற்பெயர் கிசான் பாபுராவ் ஹசாரே. இவர் 1937ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தார். ராணுவ பணியை முடித்த பிறகு தனது வாழ்க்கையை சமூக சேவைக்காகவே அர்ப்பணித்தார். அவர் தனது கிராமமான ராலேகான் சித்தியை முன்னேற்றுவதற்காக கடினமாக உழைத்தார். மழைநீர் சேமிப்பு, மரம் நடுதல், கல்வி வளர்ச்சி, தூய்மை மற்றும் குடிநீர் வசதி போன்ற பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார். அதனால் அந்த கிராமம் இந்தியாவின் சிறந்த கிராமங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. அண்ணா ஹசாரே அவர்கள் ஊழலுக்கு எதிராக அமைதியான போராட்டங்களை நடத்தி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நேர்மை, ஒழுக்கம் மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றை எப்போதும் வலியுறுத்தினார். அவரது சமூக சேவையை பாராட்டி 1992இல் பத்மபூஷன் விருது இந்தியா அரசால் கொடுக்கப்பட்டது. 2011இல் வலுவான ஜன் லோக்பால் சட்டம் கொண்டு வர உண்ணாவிரதம் போராட்டத்தை மேற்கொண்டார். ரைட் டு இன்ஃபர்மேஷன் இயக்கத்திற்கு முக்கிய பங்களிப்பு அளித்தார். ஹசாரே அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல நேர்மையாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், சமூக நலனுக்காக உழைக்க வேண்டும் என்பதையே அவர் தனது வாழ்க்கை மூலம் எடுத்து காட்டுகிறார். இவரை போன்ற நல்ல மனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்றி நாமும் நல்ல குடிமக்களாக வாழ முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.